அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் ரமேஷ், பெங்களூர்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு வேற விதமான ஒரு ஜாதக ஆய்வு. இது போன வாரம் வந்த ஜாதகம். ஆணோட ஜாதகம். வயசு 24 வருஷம் முடிஞ்சு 6 மாசம் 18 நாள் ஆகுது. இவரோட கேள்வி என்னன்னாக்கா, இவர் ஆக்சுவலா ராணுவ ஆர்மிக்கு ஆர்மியில வேலை செய்யறதுக்கு ஆர்மி ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ட்ரை பண்ணலாமா, ட்ரை பண்ணால் கிடைக்குமா, இதுதான் அவரோட கேள்வி. இவரோட பிறப்பு லக்னம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தனுசு. தற்போதைய வயதுக்குரிய அட்சய லக்னமா கும்பம் போயிட்டு இருக்கு. லக்னாதிபதி யாரு? சனி பகவான். அவர் எங்க இருக்காரு? 1க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்று 4ஆம் வீடான ரிஷபத்துல இருக்காரு. கேள்வி என்னது? வேலைக்கான முயற்சி. ஃபர்ஸ்ட் கேள்வி சரியா அப்படின்னு பார்க்கும்போது, ஜென்ம லக்னத்துக்கு 3ஆம் வீட்டுல ஏஎல்பி பயணிக்குது. 3ன்றது முயற்சி ஸ்தானம். அப்ப கேள்வி சரி. சரி, இப்ப இவருக்கு இயக்கம் நட்சத்திரமா என்ன போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, சதயம் 3 போயிட்டு இருக்கு. நட்சத்திராதிபதி ராகு பகவான். அவர் எங்க இருக்காரு? ஏஎல்பிக்கு 5ஆம் வீடான மிதுனத்துல இருக்காரு. ராகு எந்த சாரம் வாங்கியிருக்காருன்னா, திருவாதிரை 4 சாரம் வாங்கி 4ஆம் வீட்டில் நிற்கிறார். அப்ப என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா பாவ சக்கரத்துல ஒரு மாற்றம் ஏற்படுது. அதாவது சனி பகவான் 4ஆம் வீடான ரிஷபத்திலிருந்து 3ஆம் வீடான மேஷத்திலும், செவ்வாய் பகவான் 10ஆம் வீடான விருச்சிகத்துல இருந்து 9ஆம் வீடான துலாமிலும் பயணிப்பாங்க. நம்ம ஏன் சனி பகவானையும் செவ்வாய் பகவானையும் மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனின்றவர் யாரு? தொழில்காரகர். செவ்வாய்ன்றவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இந்த ராணுவன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை. அதனால நம்ம அதை எடுத்துக்கிட்டோம். சரி, இப்போ இவர் ராணுவத்துக்கு முயற்சி செய்தால் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது, வேலை தொடர்புடைய சனி பகவான் எங்க இருக்காது? ஏஎல்பிக்கு 3ல. கோச்சாரத்துல சனி பகவான் லக்னத்துல பயணிக்கிறார். இந்த கோச்சார சனி பகவான் இருக்கும் 3ஆம் வீடு 10க்கு 6ஆம் வீடா வரும். அப்ப பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய வேலை செய்யணுன்றது இந்த ஜாதகருக்கு இருக்கு. ஆனால் 3ல பயணிக்கிறது அவ்வளவு சாதகமா இல்லை. இது ஒரு பாயிண்ட் மனசுல வச்சுக்கணும். பிரச்சனைகள் ஆனால் 10க்கு 6ஆ வர்றதுனால பிரச்சனை சரி எதிர்கொள்ளக்கூடிய வேலை செஞ்சா இவர் நல்லா இருக்குன்ற வருது. மேஷத்துல இருந்து சனி பகவான் என்ன பண்றாரு? தன்னோட 7ஆம் பார்வையா 9ஆம் வீடான துலாமா பாக்குறாரு. 9ன்றது பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானத்துல செவ்வாய் பாக்யாதிபதியா இருக்காரு. செவ்வாய்ன்ற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட். இதே கோச்சார செவ்வாய் பகவான் எங்க இருக்காரு? 8ஆம் வீட்டுல பயணிக்கிறாரு, கன்னியில. 8ன்றது ஆர்மி. ஆச்சுங்களா? இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நட்சத்திராதிபதி ராகு பகவான் எங்க இருக்காரு? 5ஆம் வீட்டுல இருக்காரு, மிதுனத்துல. இந்த ராகு பகவான் 5ஆம் வீட்டுல இருந்து தன்னோட 7ஆம் வரைய 11ஆம் வீட்டை பாக்குறாரு. 11 அப்படின்றது லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம். ராகு பகவானோட காரகத்துவம் என்னதுங்க? எதிர்பாராத நிகழ்வுகளை ஏற்படுத்தி விட்டுருவாரு. ஆச்சுங்களா? இது ஒரு பாயிண்ட். இப்ப இந்த முயற்சி தொடர்புடையவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சந்திர பகவானா வருவாரு. அவர் ஏஎல்பிக்கு 2ல பயணிக்கிறார். 2ல பயணிக்கலாமான்னா அவ்வளவு சொல்லிக்கிற மாதிரி ஒரு 50-50% சாதகமா இல்லை. ஆனாலும் கோச்சாரத்தில் சந்திர பகவான் 5ஆம் வீட்டுல பயணிப்பார். 5ன்றது அதீத வெற்றி. 5ல ஏற்கனவே ராகு பகவான் இருக்காரு. ராகு பகவான் எதையும் எதிர்பாராத விஷயத்த டக்குன்னு செஞ்சு கொடுத்துருவாரு. அதனால் நம்ம என்ன சொன்னோம்? இந்த ஜாதகருக்கு 23 ஜூன் 2026க்குள்ள இவர் ராணுவத்துல வேலைக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் இல்லை, காலம் தள்ளி போகும். இதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன நடக்குது? ஜாதகருக்கு இவர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. 85% மார்க் வச்சிருக்காரு பர்சன்டேஜ். அப்ப ஒரு சில எக்ஸாம்களுக்கெல்லாம் ரிட்டன் எக்ஸாம் எழுதி போகணும். ஆனா இவருக்கு ரிட்டன் எக்ஸாம் தேவையில்லை, டைரக்டாவே இன்டர்வியூ போகலாம். ஏன்னா ஒரு நல்ல பர்சன்டேஜ் இருக்கு. ஒரு அட்வான்டேஜ் அதுல. அதனால நம்ம என்ன சொன்னோம்? 23 ஜூன் 2026க்குள்ளதான் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கடுமையான முயற்சி செய்தால் மட்டுமே இந்த வேலை கிடைக்கும். ஏன்னா ஒரு சில காலகட்டத்தில் இந்த 2லயும் 3லயும் பயணிக்கிறது அவ்வளவு சாதகமான சூழ்நிலை இல்லை. ஆனாலும் கோச்சார கிரக நிலை ஓரளவு சாதகம் இருக்கிறதுனாலையும், ராகு பகவான் சம்பந்தப்படுறதுனாலையும் எல்லாமே, அதாவது சனி பகவான் கர்மகாரகன்
செவ்வாயை பார்க்கறதும், செவ்வாயின்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை, கோச்சார செவ்வாய் 8ல் பயணிக்கிறது வந்து 8ன்றது ராணுவம். இதெல்லாமே வந்து ஓரளவு சாதகமாக இருக்கிறதுனால கடுமையான முயற்சி செய்தால் உறுதியாக 23 ஜூன் 2026க்குள்ள இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். மறுபடியும் அண்டர்லைன் பண்ணி சொன்னது, கடுமையான முயற்சி செய்தால் மட்டுமே கிடைக்கும்ன்றத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டோம். அவரும் புரிஞ்சுக்கிட்டு நான் சரிங்க, நான் கடுமையான முயற்சி போடுறேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிட முறையில் வந்து எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில் காரண காரியத்தோட கால அளவோட மிக துல்லியமாக தெரியும். அதுக்கு உதாரணம் இது ஒரு ஜாதகம். இப்படிப்பட்ட அற்புதமான அட்சய லக்ன பദ്ധதி எனும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனதரமை குருநாதர் திரு புதுவை மூர்த்தி ஐயாவர்களுக்கும் எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும், இறைவனுக்கும், பிரபஞ்சத்திற்கும், என் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ஜாதகம் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.